ஒரு காலத்துல ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்துல ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டில் வாழ்ந்தார் சின்னம்மாள் பாட்டி. அவங்க வாழ்க்கையே விவசாயம். காலை சூரியன் உதிக்கும் முன்பே எழுந்து நிலத்துக்கு போய் களை வெட்டுவது, உரம் போடுவது, விதை நடுவது, தண்ணீர் பாய்ச்சுவது, எல்லா வேலையும் அவங்க ஒருத்தரே பார்த்துக்குவாங்க. ஆனா பாட்டிக்கு ஒரு ஆசை. நான் கற்றது வீணா போகக்கூடாது, இந்த நிலம் நம்ம கையில் வாழணும். அதுக்காக ராமு என்ற சிறிய பையனை தினமும் கூப்பிடுவாங்க. தம்பி ராமு, விதை இப்படி போடணும், மண்ணை அன்பா தட்டி வைக்கணும். விதை ஒரு உயிர் மாதிரி, அதை கவனமா பார்த்தாதான் அது நமக்கு உணவு தரும். ராமு முதல் நாள் கவனமா கேட்டு விதை போட்டான். பாட்டி சொன்ன மாதிரி தண்ணி ஊத்தினான். ஆனா அடுத்த நாள் நண்பர்களோட விளையாடி போயிட்டான். மூன்றாம் நாள் தண்ணி விட மறந்துட்டான். ஒரு மாலை பாட்டி கேட்டாங்க, ராமு, நம்ம நெல் பயிருக்கு தண்ணி விட்டுட்டியா? ராமு தலை குனிஞ்சு இல்ல பாட்டின்னு சொன்னான். பாட்டி அவனை அருகே கூட்டிக்கிட்டு பக்கத்து நிலத்தை காட்டினாங்க. இத பாரு, நான் தினமும் பார்த்து வளர்த்த பயிரு, அது எவ்வளவு செழிச்சியா இருக்கு பாரு. விதை மட்டும் போடுறதால பயிர் வராது, அத தினமும் கவனிச்சாதான் உயிராகும். வாழ்க்கையும் அதே மாதிரி தம்பி, நம்ம கடமை முதல்ல செய்யணும், அதுக்கு பிறகுதான் பலன். அந்த வார்த்தை ராமு மனசுல ஆழமா பதிஞ்சது. அடுத்த நாள் முதல் விளையாட்டுக்கு முன்பா வேலை. தண்ணி விடுறது மறக்க மாட்டான். உரம் போடுறான், களை எடுக்கிறான். ஆண்டுகள் கடந்து போனது. ராமு பெரிய விவசாயி ஆனான். அவன் நிலம் பசுமையா குலுங்குது. கிராமத்துக்கே அரிசி தர்றான். ஒரு நாள் சின்னம்மாள் பாட்டி அமைதியா கண்மூடினாங்க. ராமு உடைந்து போனான். எனக்கு இருந்த ஒரே சொந்தம் நீங்க தான் பாட்டி. அழுதான் அழுதான். அந்த இரவு கனவில் பாட்டி வந்தாங்க. ராமு, ராமு, நான் உன் கூட தான் இருக்கேன். நீ உருவாக்குற ஒவ்வொரு அரிசி மணியிலும் நான் இருக்கேன். நான் எங்கும் போகலப்பா, இந்த நிலத்துல நான் இருக்கேன். நீ போடும் ஒவ்வொரு விதையிலும் நான் இருக்கேன். நீ உருவாக்குற ஒவ்வொரு அரிசி மணியிலும் நான் இருக்கேன். விவசாயம் பண்ணு, மத்தவங்களுக்கு சாப்பாடு கொடு, அதுதான் எனக்கு நீ செய்யும் பெரிய அஞ்சலி. ராமு கண் திறந்தான், கண்ணீர் துடைத்தான். அடுத்த நாள் முதல் அவன் இன்னும் அதிக அன்போடு நிலத்தை பார்த்துக்கிட்டான். பசுமை வயல் காற்றில் ஆடும்போது ராமு சிரிக்கிறான். பாட்டி, நீங்க இன்னும் என் கூட தான் இருக்கீங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் பார்க்கறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்தாம இருக்கீங்க. அது மட்டும் மறக்காம அழுத்திடுங்க.